இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 65th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங்கில் வெனேசா அந்த ராணியை பார்த்துட்டு இனிமேல் உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு உறவு முறையும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த ராணிக்கு ஒரு பழைய மெமரி ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. சின்ன வயசில் இருக்கும்போது வெனேசா அப்படியே ராணி கிட்ட ரொம்ப நல்ல விதமாக தான் இருந்திருப்பாங்க போல. ராணியும் வெனேசாவை நல்லா தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படியாவது இவங்களுக்கு அடுத்தது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூனியக்காரியாக இவ இருக்கணும் அப்படின்னா அவளோட இந்த ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுற மேஜிக்கை அவள் கற்றுக்கிட்டு ஆகணும்னு சொல்லி தான் அவள் அந்த கூண்டில் போட்டு அடிச்சிருந்திருப்பாங்க. மற்ற ஆவரேஜான சூனியக்காரிங்க மாதிரி இல்லாமல் நீ ஒரு பெர்ஃபெக்டான ஒருத்தியாக இருக்கணும்னு. பட் அந்த பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா தான். எங்கிட்ட இருக்கிற ஐடியாவை இவ மேலே திணிக்கணும் அப்படின்னு பார்த்தது தான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பாக போயிருச்சு. இன்னும் சொல்ல போனால் இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதும் அவ்வளோ ஒன்றும் பெரிய தவறான விஷயங்கள்லாம் கிடையாது. ஏன்னா ஒருத்தங்க இம்பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க போது தான் அவங்களோட இம்பர்ஃபெக்ட்னஸை வச்சு புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்குவாங்க. அந்த புது விஷயங்கள் அவங்களோட இம்பர்ஃபெக்ட்னஸை சரி பண்ணி அவங்கள பெர்ஃபெக்ட் ஆக்கும். அதே மாதிரி ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு நபராக இங்கிருந்து வெளியில் போன வெனேசா இப்போ பெர்ஃபெக்டா ஆயிருந்திருக்கா அப்படின்ட்டு எந்திரிச்சவங்களும் தன்னோட தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னும் நீங்க இங்கிருந்து போகலாம், உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி அங்க அடிபட்டு இருந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையுமே வந்து இன்ஸ்டன்டா ஒரு சில செகண்ட்ஸ்லேயே ஹீல் பண்ணி விடுறாங்க. ஃபென்ட்ரால்லாம் வாயை பொழந்துடுறான். என்னடா இது இத்தனை பேரை ஹீல் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு இம்மன்ஸான மேஜிக்கல் பவர்லாம் தேவைப்படுமே, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளா அப்படின்னு ஆச்சரியப்பட. அப்படின்னா என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி தான். அண்ட் அப்போ அந்த ராணியோட காதுல ஒரு இயரிங் ஒன்று போட்டிருந்திருப்பாங்க. அது ஒரு மேஜிக் ஸ்டோன் போல. அதை அந்த ஆன்டிபோர்டை வந்து அப்படியே தொட்டு காமிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்களையே. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ராணியை போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த ஐ ஆஃப் த மிட் நைட்ஸ்ங்கிற குரூப் உங்ககிட்ட ஏதோ மேஜிக் ஸ்டோன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் அதை எடுக்க வந்திருக்காங்களாமா. இந்த காட்டுக்குள்ள அந்த மேஜிக் ஸ்டோன் எங்க இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை போய் எடுத்துக்குவோம், எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு கேட்டா மேஜிக் ஸ்டோனா அது ஒரு வெத்து வேஸ்ட் தாங்க, சும்மா தான் கிடக்குதுன்னு அவங்க காதில் இருக்கிற அந்த இயரிங்கை கழட்டி கொடுப்பாங்களா. இன்னது மேஜிக் ஸ்டோன் அப்படி அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டீங்க, தெய்வமே இதை கலெக்ட் பண்றது இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கிறீங்களா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. இருந்தாலும் அந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன் இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுல இந்த அளவுக்கான ஒர்க் எல்லாம் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு கேட்டதுக்கு வெல் மேஜிக் ஸ்டோனுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஆக்சுவலி மற்ற மேஜிக் ஆர்டிஃபேக்ட் எல்லாம் எப்படி நீங்க பயன்படுத்தி உங்களோட மேஜிக்கை நீங்க இன்னும் பயங்கர எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த மேஜிக் ஸ்டோனும் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற மேஜிக்கை இன்னுமே வந்து அதிக பவரோட பயன்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். ஆனா உங்களை மாதிரியான ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது எல்ஃபுங்கன்னு சொல்லி ஒரு இனக்குழு இருக்கும், அவங்களால தான் இந்த மேஜிக் ஸ்டோனோட உண்மையான பவர்ஸை பயன்படுத்த முடியும். அந்த எல்ஃப் கூட்டங்கள்லாம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவரேஜான ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு எல்ஃபுங்களுமே அதிகமான இம்மன்ஸான பவர்ஸை பொசஸ் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் என் கூட சண்டை போட்டதுல எனக்கு சரிசமமா சண்டை போடுற அளவுக்கு கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது எல்ஃபுங்க தான் சொல்ல. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த எல்ஃபுங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏதோ சண்டை நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுல மனிதர்கள் எல்ஃபுங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஃபானாங்கிற அந்த பிங்க் முடி பொண்ணோட தலையில ஒரு 3வது கண்ணு ஒன்று அப்பியர் ஆச்சுல, அது ஆக்சுவலி ஒரு ஃபர்பிடன் மேஜிக், தடை செய்யப்பட்ட ஒரு மந்திரம். கண்டிப்பா அப்படி தடை செய்யப்பட்ட அந்த மந்திரத்தை அந்த ஃபானா பொண்ணாலேயே பண்ணியிருக்க முடியாது, வேற யாரோ ஒருத்தங்க தான் அவ மேல அதை பயன்படுத்தி இருக்கணும். இந்த தேர்ட் ஐயை அவேக்கன் பண்றதுக்கு யூஸ் பண்ற மேஜிக்கை சாதாரண ஹியூமன்ஸால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அதிகமான எனர்ஜிங்கிறது அதிகமான மேஜிக்ங்கிறது தேவைப்படும். அந்த மாதிரியான மேஜிக்கை எல்ஃபுங்களால பண்ண முடியுங்கும் போது இதை யாரோ ஒரு எல்ஃப் தான் பண்ணியிருக்கணும். ஈவன் சில வருடங்களுக்கு முன்பாக முதல் விசார்ட் கிங் ஒரு டீமனை கூட அழிச்சார்ல, அந்த ஏன்ஷியன் டீமன். அந்த ஏன்ஷியன் டீமனை சமன் பண்றதுமே சாதாரண வேலை கிடையாது. ஆனா அதைய அந்த எல்ஃபுங்களோட ஒன் ஆஃப் த லீடர் தான் பண்ணினாரு. ஹீரோக்கும் ஞாபகம் இருக்கு, ஓ அது எங்க ஊர்ல இருந்துச்சு அந்த தலையான்னு. இந்த கதைகளை சில்வாவோட பாட்டியுமே சொல்லியிருப்பாங்க போல. எல்ஃபுங்களா வில்லனுங்க, அவங்க தான் அந்த டீமன்ஸை சமன் பண்ணாங்கிற மேட்டர்லாம் அவளும் அதை யோசிச்சு பாக்குறா. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஆஸ்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த 2 வெப்பன், அந்த 2 பிளேடையுமே இதுக்கு முன்னாடி அந்த எல்ஃபுங்களோட லீடரா இருந்தவன் பயன்படுத்திட்டு இருந்தது தான். இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் என்னால இப்போதைக்கு கொடுக்க முடியும், போக போக இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நீங்களே சால்வ் பண்ணீங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருந்துருவாங்களா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வெனேசாவை மட்டும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி உனக்கு எப்போ வெறுப்பு இருந்தாலும் இங்க நீ வரலாம், ஏன்னா இது உன்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்திருப்பாங்க. வெனேசாவுமே அந்த சூனியக்காரி ராணிக்கு கொஞ்சம் கடமைப்பட்டிருந்திருக்காங்க, ஏன்னா ஆஸ்தாவோட கையை சரி பண்ணியிருந்திருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் மார்ஸும் லேரோஸும் டைமண்ட் கிங்டமுக்கு கிளம்புறதா இருப்பாங்க. ஏன்னா அந்த ராணி கிட்ட இருந்து அவங்களோட பிளட்டை வந்து கொஞ்சம் வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஏதோ இம்மார்டாலிட்டி பவர் இருக்கு போல. டைமண்ட் கிங்டமோட கிங்குக்கு உடம்பு சரியில்லை, அதை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்கான வழிங்கிறது இந்த பிளட் மூலமா மேபி கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம டைமண்ட் கிங்டமோட தலைமைங்கிறது பெட்டரா மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா சூனர் ஆர் லேட்டர் அந்த கிங்டமையே மொத்தமா மாத்தி அமைச்சிட்டு நான் கண்டிப்பா உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஃபானாவையும் இவங்க கிட்டே விட்டுட்டு தான் போறான் அந்த மார்ஸ். கட் பண்ணா பிளாக் புல்ஸோட ஹைட் அவுட்டுக்கு ஹீரோ வந்திருப்பானா, அவனோட கை சரியாயிடுச்சுங்கிற விஷயத்த யாமி கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி உள்ளவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுவே வால்டியாவும்
மேக்னாவுமே நம்ம ஹீரோவோட கையை சரி பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு எங்கெங்கயோ டிராவல் பண்ணியிருப்பாங்கல்ல. டிராவல் பண்ண இடங்கள் எல்லாத்துலேயுமே சண்டையெல்லாம் போட்டு பயங்கர ஒரு மாதிரி வெறிகுண்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பானுங்க போல. அதே ஃபார்மோட வந்துருப்பானுங்களா. ஆனால் ஆஸ்தாவோட கைங்கிறது நல்லா தான் இருக்குங்கிறத பார்த்துட்டு என்னடா சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு 2 பேரும் நார்மல் ஆயிடுறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, நம்ம காட்சேவும் கார்டனுமே இந்த லைப்ரரி போயிட்டு ஏதாவது புக்ஸில் கீது ஹீரோவோட கர்சர் லிஃப்ட் பண்ணுறதுக்கான மேஜிக் இது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துருப்பானுங்கல்ல. அப்படி படிச்சு 2 பேர் பயங்கர படிப்பாளியாகவே மாறி இருந்திருப்பானுங்க. பேசும்போதே டாக்டர் கார்டன் டாக்டர் காட்ச் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு பிஹேவ் பண்ணுவானுங்களா. அவனுங்களும் ஆஸ்தாவோட கை நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு ஓகே எப்படியோ சரி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம் தான். கடைசியா கிரேவும் சார்மியும் ஏதாவது மேஜிக்கல் பிளான்ட்டுக்கு இது கிடைக்குமா சரிப்படுத்தலாம் அப்படின்னு போயிருந்திருப்பாங்கல்ல. அங்க போயிட்டு ஏகப்பட்ட மஷ்ரூம் எல்லாத்தையும் மூட்டையா எடுத்துட்டு வந்து சார்மி அதை ஜாலியா சாப்பிட்டு இருப்பா. இது ரொம்ப அருமையா இருக்குது, வேணும்னா நீயும் ஒன்று சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோட வாயில துணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிரேவுமே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிருந்திருப்பா போல. அதனால அவளோட ஒரிஜினல் ஃபார்ம் வர அளவுக்கு அவளோட மேஜிக்ங்கிறது ட்ரெயின் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் கேப்டன் யாமையும் ஓகே ஃபைன் எல்லாரும் பயங்கரமா வேலை பார்த்துருக்கீங்க, இனிமேல் கொஞ்ச நாளுக்கு நீங்க எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, ராதர் வாங்க நம்ம சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லி வெளியில எல்லாரும் பார்பிக்யூலாம் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்களா. இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு மிஷன்ஸும் இல்லை, நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் நம்ம ஹைட் அவுட்ல இருக்கிற வேலையை யாரு பாப்பா கண்ணு அப்படின்னு சொல்லி ஆஸ்தாவை அங்க இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல பீச் எல்லாம் அடைச்சு இருந்திருப்பாங்க. அதுக்கு கொண்டு போய் சோறு போடுறது, இருக்கிற அழுகு துணியெல்லாம் துவைச்சு போறது, ஹைடோட மொத்தமா கிளீன் பண்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலையை நம்ம ஹீரோட தலையில கட்டிக்கிட்டு இருக்க. இங்க நடக்கிற கூத்து எல்லாமே பார்த்த வெனேசாவும் அந்த சூனியக்காரங்களா வாழ்ற அந்த காடை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல, எனக்கு இன்னொரு ஒரு ஃபேமிலி ஒன்று கிடைச்சதுன்னு அவ சொல்ற மாதிரி இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.